வந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்றாங்க, நீ முட்டாள்தனம் பண்ணிட்ட, அவ இந்த டாஸ்க்கு கொடுத்தா அந்த டாஸ்க்கை கொடுத்தான்னு சொல்லிட்டு நீ உன்னோட உயிரை பத்தி கூட கவலைப்படாம நீ போய் மாட்டிக்கிட்ட. ஆனா அவளோட உயிரை கொஞ்சம் கூட யோசிக்காம உன்னை காப்பாத்தினா. ஆனா வந்து வெண்டி என்ன பண்ணா, இப்ப வரைக்குமா உனக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கவலையும் படல, வந்து பார்க்கவும் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் தான் முதல்ல நடந்திருக்கோம் இல்லையா, ஹீரோயின் வந்து எல்லாத்தையும் கேட்டுடுவா, அங்க இருந்து கிளம்பி போயிடுவா. இவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து அவகிட்ட போய் பேசுன்னெல்லாம் சொல்லுவாங்க. இவன் வந்து இல்லாத சீன் எல்லாம் போட்டிருப்பான் இல்லையா, அந்த சீன் எல்லாம் வருது. ஹீரோயினுக்கு கொஞ்ச நேரத்திலேயே வந்து ஹியூஜ் கிட்ட இருந்து மெசேஜ் வருது. என்ன அப்படின்னு பார்த்தா, இன்னைக்கு நைட்டு ஏலம் நடக்க போகுது, அந்த ஏலத்துக்கு டைமுக்கு வந்துரு அப்படின்னு சொல்றான். ஹீரோயினும் அந்த இடத்துக்கு போயிடுறா. அங்க போனதுக்கு அப்புறம் தான் இந்த வெண்டி என்ன பண்ற அப்படின்னு பார்த்தா, இன்னைக்கு இந்த இடத்துல நம்ம ஏலத்துல எதை விட போறோம் தெரியுமா, கிளாராவை தான் அப்படின்னு சொல்றா. அதை கேட்ட உடனே யூஜிக்கே வந்துட்டு கொஞ்சம் கடுப்பாயிடுது. இதெல்லாம் கொஞ்சம் ஓவரா இருக்கு, இந்த மாதிரி எல்லாம் நம்ம பண்ண தேவையில்ல அப்படின்னு சொல்லும் போது உடனே கிளாரா வந்துட்டு, ஐயோ அப்பனா நீ என் மேல கோவப்படுறியா, எனக்காக இதெல்லாம் நீ பண்ண மாட்டியா அப்படின்னு சொல்லி சீனை போடுறா. ஆனா ஹீரோயின் என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா, இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிறத கண்டுக்கவே இல்லை. நேரா போயிட்டு அங்க ஏலம் நடக்கிற இடத்துல டேபிள்ல போய் உட்காந்துடுறா. அவன் ஏலத்துக்கு இஷ்டத்துக்கு அவன் ஒரு ரேட்டு சொல்லிக்கிட்டு இருக்கான். லாஸ்டா ஃபைனலா ஹீரோயினும் வந்துட்டு ஒருத்தன் கூட அன்னைக்கு நைட்டு தங்குறதுக்காக அங்க இருந்து கிளம்பி போயிடுறா. இவனுக்கு ஹியூஜுக்கு இதெல்லாம் பார்க்கும் போது செமையா டென்ஷன் ஆகுது. இவ இப்படி போறா, நமக்காக இவ என்ன வேணா செய்வாளா அப்படின்ற மாதிரி யோசிக்கிறான். எவனோ ஒருத்தனுக்காக என்ன வேணா பண்ணலாமா என்ன அப்படின்னு சொல்லி நம்ம ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது ஹீரோயின் என்ன பண்றான்னா, பாட்டில் எடுத்து அவன் மண்டையிலேயே ஒன்று வைக்கிறா. அவன் அவ்வளவுதான் அங்கேயே சுருண்டுறான். ஆளை விட்டா போதுண்டா அப்படின்னு சொல்லிட்டு தலை தெறிக்க அங்க இருந்து ஹீரோயினும் தப்பிச்சு ஓடி வந்துடுறா. இப்பதான் ஹீரோயின் வந்துட்டு பழைய விஷயத்த நினைச்சு பாக்குறா. என்ன அப்படின்னு பார்த்தா, சின்ன வயசுல ஸ்கூலுக்கு போகும்போது இவகிட்ட வந்து சில பசங்கள்லாம் தப்பா நடந்துப்பாங்க. அந்த டைமுக்கு ஹெக்டர் தான் அந்த இடத்துக்கு வந்து ஹீரோயினை காப்பாத்திருப்பான். இப்ப மட்டும் அவன் இருந்திருந்தானா நமக்கு இந்த மாதிரி ஒரு நிலைமை வந்திருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு கஷ்டமா தானே இருக்கும். அவ அதுதான் ஃபீல் பண்றா. இப்பதான் இவன் வந்து ஹீரோயினை தேடிக்கிட்டு இந்த இடத்துக்கு வரான். வந்தா இங்க ஓரமா உட்காந்து ஹீரோயின் அழுதுகிட்டு இருக்கா. இவன் வந்த உடனே இவளுக்கு இப்பதானே ஹெக்டரை பத்தி நினைச்சுக்கிட்டு இருந்தா, அதனால ஹெக்டர் மாதிரி தெரியறான். இவன் அவன் கலங்கி போய் அழுதுகிட்டு இருந்தவ ஏறி இவன் மேலேயே உட்காந்துக்கிறா. பயங்கரமா கதறி அழுதுகிட்டு இருக்கா. என்ன பண்ற நீ, இந்த மாதிரி எல்லாம் என்கிட்ட நடந்துக்காதுன்னு எத்தனை வாட்டி தான் நான் சொல்றது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை பிடிச்சி தள்ளி விடுறான். நான் ஒன்னும் உன் மேல அக்கறையிலலாம் உன்னை தேடிக்கிட்டு வரல. ஆக்சுவலி நாங்க ரெண்டு பேரும் கப்பல் ஆயிட்டோம். அதனால எல்லாருக்கும் நாளைக்கு பார்ட்டி கொடுக்கலாம் அப்படின்னு இருக்கேன். அந்த பார்ட்டிக்கு நீ வந்துரு அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயின், நான் வருவேனான்னு தெரியாது அப்படின்னு சொல்றா. நான் உனக்கு கிடைக்கலன்ற விரக்தியில இப்படி எல்லாம் தான் பேசிக்கிட்டு தெரிவேன்னு எனக்கு நல்லா தெரியும், நீ வருவனும் எனக்கு தெரியும் அப்படின்னுட்டு அங்க இருந்து போயிடுறான். மறுநாள் ஹீரோயின் வந்துட்டு எங்க போய் உட்காந்துக்கிட்டு இருக்கா அப்படின்னு பார்த்தா, ஹெக்டரோட சமாதியான்ட்டு தான் இருக்கா. இன்னைக்கு நான் உன்னை தேடி வந்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறா. எங்க இருக்க பார்ட்டிக்கிட்ட